அகத்தீசாய நம. ஓம் அகதீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய. ஓம் அகதீசாய. இங்குள்ள பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமந்திர விளக்கம் என்றால் திருமந்திர விளக்கம் செய்ய என்று அன்பர்கள் சொன்னார்கள். இன்று திருமந்திரம் பற்றி பேசப்பட்டது. திருமந்திரம் என்பது முதலில் உலகத்தை பற்றி ஆராய்கின்ற அறிவும், பிறகு தன்னை பற்றி ஆராய்கின்ற அறிவும் தான். முதலில் உலகத்தை பற்றி அறிந்த போதிலும் தன்னை பற்றி அறிகின்ற அறிவு தான் சிறப்பாக இருக்கும். உலகத்தை பற்றி அறிகின்ற அறிவு நித்தியமாக இருக்கும். சரி, அதே சமயத்தில் உலகத்தை பற்றி அறியாமல் தன்னை பற்றி அறிய முடியாது. அப்ப முழுக்கவன் உலகத்தில் உள்ள அத்தனையும் அறிந்தவர்களும் அது அத்தனையும் அனித்தியம் என்று உணர்கின்ற பரிபக்குவம் வருவதற்கே தன்னை பற்றி அறிகின்ற அறிவுதான். தன்னை பற்றி அறிந்தவன் என்ன சொல்லுகிறான்? ஓ, இந்த இயற்கையால் உருவாக்கப்பட்ட எல்லா உயிர்களும், இயற்கையால் உருவாக்கப்பட்ட நாம் எப்படி தோன்றினோம், எப்படி இந்த உடல் எப்படி எல்லாம் மாற்றமடைகின்றது, இந்த உடலுக்குள் ஒரு அரும்பெரும் சக்தி உள்ளது என்பதை அவன் அறிய வேண்டும். அப்போதுதான் அந்த அறிகின்ற அறிவு தான் திருமந்திரம். இப்ப திருமந்திரத்தில் உள்ள சில பல கருத்துக்கள் இந்த ஆன்மாவை பற்றி, ஆன்மா எப்படி மாசுபடுகிறது, அந்த ஆன்மா மாசுபட்ட பின் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் எப்படி, இந்த ஆன்மா மாசு எப்படி நீக்குவது என்று ஆராய்ந்து சொல்லுகின்றது திருமந்திரம். என்ன சொல்கிறார்? இப்போது பல வகையாக ஆராய்ந்து பார்த்த போதிலும் எந்த வடிவத்தில் இப்போது புற வழிபாடு இந்த கோயில் உள்ள இந்த உரு வழிபாடு செய்வதால் ஏற்படும் நன்மை. இந்த உரு வழிபாடு இந்த சிலா விக்கிரக பூஜை செய்வதால் ஏற்பட்ட நன்மை, அதனால் என்னென்ன லாபம், அல்லது அதை விட்டு தன்னை பற்றி அறிகின்ற அறிவால் லாபம் ஏற்படும், எந்த முறையை பின்பற்றினால் ஆன்மாவுக்கு லாபம் ஏற்படும் என்று ஆராய்ந்து பார்த்து, முதல் ஆன்மாவுக்கு லாபம் ஏற்பட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மாவில் உள்ள மாசு நீக்க முயற்சிக்க வேண்டும். இப்ப ஆன்மா மாசு நீங்க என்றால் முதலில் உடல் மாசு நீங்க. உடல் மாசு நீங்குவதற்கு அவன் என்ன செய்யறான்? இந்த மூச்சு காற்றை அறிந்து அந்த மூச்சு காற்றை ஸ்தம்பித்து நிறுத்தும் பொழுது அது என்ன ஏற்படும்? அதன் மூலமாக உடம்புல ஒரு அனல் ஏற்படும். அனல் ஏற்பட்டு அந்த அனல் என்ன செய்யும்? உடலில் இருக்கிற மாசு நீக்கும். மாசு நீக்கி நமக்கு நாம் தோன்றுவதற்கான விந்துவே நமக்கு அமிர்தமாக மாறும் என்று தெரிந்து அது என்ன செய்கிறான் மனிதன்? அதை சுத்தி செய்து மீண்டும் அமிர்தமாக உண்ணுகின்றான். அதே அவனுக்கு மருந்தாக அமையும். இந்த மருந்து உண்ணுகின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதனால் ஏற்படுற லாபத்தை பற்றி கேள்கிறார். அப்போது திருமந்திரமும் இதே போல் திருமந்திரம் ஓதிய திருமூல தேவர் உடல் கூரை அறிந்து அந்த உடல் இருக்கிற மாசு நீக்கி அதன் காரணமாக எழுகின்ற மெய்யுணர் கொண்டு அந்த மெய்யுணரின் காரணமாக உள்ளே இருக்க ஆன்மா எது என்று ஆராய்ந்து பார்த்து ஆன்மா எது என்றாலே விந்துதான் என்று அறிகின்றார். அந்த விந்துவை சுத்தப்படுத்தி மேல் நோக்கி உண்ணுகின்ற மக்கள் பல அற்புத சக்தி செய்வார். அவர்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்னும் 5 செய்வார்கள். அப்போது நம்ம எல்லாம் தோற்றுவித்து வாழ வைத்து பிறகு அழிக்கக்கூடிய அந்த விந்துவே தன் வயப்படுத்தி வெற்றி கண்டு விந்து ஜெயம் செய்வார். வெற்றி கண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த விந்துவே அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு தரும் மட்டும் இல்லாமல் பல வல்லமையை செய்கிறது என்று அறிந்த போதிலும் அதை எப்படி என்று அறிகின்ற எப்படி என்றுதான் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பொறுத்துதான் இந்த 3000 பாடல் உள்ளது. அவன் என்ன செய்கிறார்? திருமூலர், நான் இந்த பேரின்பத்தை அடைந்தேன். எப்படி பேரின்பம் அடைந்தேன் என்றால், நான் உடல் பூர்த்தத்துவத்தை அறிந்தேன். அந்த உடல் பூர்த்தத்துவத்தை அறிந்த போது நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த விந்துவை அறிந்தேன். விந்து அறிந்து ஜெயப்படுத்தேன் என்பதுதான்
நான் பெற்ற இன்பம் பெருக்கை வைகின்றார். அப்படி எப்படி அவர் நான் பெற்ற இன்பம் பெருக்கை வைகும்? இப்ப புலவர் சொன்னது போல தமிழன் நான் எதையும் மறைத்து விடுவான் என்று சொன்னார். ஆனால் இந்த திருமலை தேவன் நான் அடைந்த இன்பத்தை உலகம் பூராம் அடையும் என்று சொல்லும்போது அது எப்படி அடைந்தார்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி சொன்னார். வான் பற்றி நின்ற, வான மேலான பொருள், மறை என்பது வேதம். அப்ப மேலான வேதத்தை பற்றி நான் சொன்ன போது சொன்னால் அது ஊன் பற்றி நின்ற உணர்வு அது சொன்னார். ஊன் பற்றின, ஊன்னா உடம்புன்னு சொல்லு. இந்த உடம்பை பற்றி அறிகின்ற அறிவுதான் அதுதான் மந்திரம் சொன்ன. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்புறம் தான் சொல்லுவார். அப்போ இந்த ஊன் பற்றி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற விந்து அல்லது சுக்கிலம், இதை நான் சுத்தி செய்ததால் நான் என்று அளவிலாத பேரின்பம் அடைந்தேன். பேரின்பம் எது என்றால் சுக்கிலத்தை சுத்தி செய்து அதை மேல் நோக்க செய்து பிறகு அதை அமிதபானமாக கொண்டுகின்ற ஒரு அறிவு எவன் பெற்றானோ அவன்தான் பேரின்பத்தை அடைய முடியும். அப்ப என்ன செய்தார்? இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் சொல்லும்போது உடம்பை பற்றி அறிந்த அறிவுதான் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தது. நீங்கள் எல்லாம் அந்த உடம்பை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் சொல்லுவார். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படுதான். தலைப்படுதல் என்பது முற்படுதல். இந்த ரகசியத்தை அறிந்தால் மேலும் மேலும் அதை பற்றி ஆராய்ந்து என்ன செய்வான்? அந்த சக்தியை தட்டி. இப்படிதான் இந்த சக்தி. இந்த உலகத்தில் ஒருவன் ஞானி என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? ஒருவன் ஞானி என்றாலோ அல்லது சித்தன் என்றாலோ யோகி என்றாலோ அல்லது முத்தன் என்று சொன்னாலோ அவன் இந்த ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த ரகசியத்தை அறியாமல் மற்ற உலகத்தை பற்றி என்ன ஆராய்ச்சி செய்தாலும் அவனுடைய முடிவு மரணத்திற்கு நிச்சயமாக இறந்துவிடும். அப்போ என்ன செய்யறான் திருமல தேவன்? இப்படிதான் நான் முன்னேறணும், இதை பற்றி அறிந்தான் முன்னேறணும். அப்போ இது இருக்கும்போது உலக மக்கள் இதை பற்றி அறியாமல் இப்ப ஒவ்வொரு கோயிலாக சென்று அங்கெல்லாம் பல்வேறு சடங்குகள் செய்தால் என்ன ஆகுன்றான். அதனால் ஏதோ பயணம் சொல்வார். அப்படி சொல்லும்போது இங்கே ஒரு சொல்லும்போது பாம்பாடு சித்தரும் உடல் பூர்த்தத்துவத்தை அறிந்து அதற்கு அந்த நுட்பத்தை அறிந்து விந்து ஜெயம் செய்தவர். அவர் சொல்லுகிறார், ஏட்டு சுரக்காய் கறிக்கு இங்கு எதிராது போல். ஏட்டு சுரக்காய்ன்னு சொல்லுவார். இந்த குரு வழிபாடெல்லாம் ஏட்டு சுரக்காய் ஒண்ணு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு இங்கு எதிராது போல் என் திசை திரிந்தும் கைது எய்தல் இல்லையே. நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் துஷித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடாய்ப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்போ யோகிகள் இந்த மூச்சு காற்றை அறிந்து உடல் பூர்த்தத்துவத்தை அறிந்து அந்த காற்றை வசப்படுத்தி விந்து ஜெயம் செய்து அதன் மூலமாக மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார்கள் தவிர இந்த கோயில் குளத்தால் அல்ல. இதெல்லாம் இது கறிக்காகாது, கறிக்காகனா குழம்புக்காக. ஏற்ற சுரக்காய் என்று எழுதிக்கொண்டு அது குழம்புக்காகாது. இதனால் எந்த பயன்? அப்ப எப்படி பயன் கேட்டான்? இந்த தத்துவத்தை அறிய வேண்டும். உடல் ஊன் பற்றி நின்ற உணர்வு, உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு இல்லாமல் நீ என்ன பாடுபட்டாலும் யாவது பயன். சரி, இந்த உடம்பை பற்றி யார் அறிய முடியும்? சின்ன விஷயம் அல்ல. இப்போ உலக மக்களுக்கு இந்த உடம்பை பற்றி நீ அறிய வேண்டும் சொல்லும்போது ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் சொல்லலாம். அப்ப இந்த உடம்பை பற்றி இந்த இதே தத்துவத்தை ஊன் பற்றி உடம்பை பற்றி இருக்கிற ரகசியத்தை பல நூல்கள் சொன்ன போதிலும் அது ஆசான் துணை இல்லாமல் முடியாது. அன்னை அது பிறகு சொல்லும்போது அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகும் சொன்னார். இங்கே சொல்லும்போது அண்ணல் அருளால் அருளும் சிவாகமும் எண்ணிலி கோடி தொடித்திடும் ஆயினும் அண்ணல் அறிந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியின் நீர்மெழுத்துன்னு சொல்றார். இப்ப இந்த உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு, அதை தட்டி இருக்கின்ற மாற்றம், உடல் இருக்கிற மாசு நீக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன போதிலும் அவன் எந்த நோக்கத்துக்காக எந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறானோ அந்த கருத்தை அப்படியே அறிகின்ற அறிவு ஒருவனுக்கு இருந்தாலன்றி உடலுக்கு தத்துவம் அறிய முடியாது. அத்தனை சாஸ்திரங்களும் நீர்மெழுத்து சொல்லும். அப்ப நீர்மெழுத்து சொல்லும் போது இங்கே இவர் சொல்லும் போது இவர் ஏற்றுச்சுரக்காய் கறிக்காக சொல்லுவார். அதே மாதிரி இங்கே சொல்லும் போது எந்த பயன்படாது. அதிகமா பேச இருந்தாலும் சொல்றேன். அப்போ இன்னைக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்தாரு. ஒரு ஆரம்பத்திலேயே முக்கியமான கருத்து போய் இது எப்படி அல்ல எல்லோருக்கும் இந்த ஊன் பற்றி இந்த உணர்வு மந்திரத்தை எப்படி சொல்லுவதுன்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது சில தடைகள் வரதான் செய்யும். இருந்தாலும் அப்போ என் திசை திரும்ப கைது எய்தலேன்னு சொல்லும் போது எப்படி கதி பெயர்வது? அப்ப கோயில் குளத்துக்கு போவதுக்கு தடையாது குற்றமா இந்த ஆராய்ச்சி பார்க்கும்போது குற்றம் ஆரம்ப நிலைக்கு அது அவசியமா இருக்கல். ஆனா ஞானியர்களுக்கு அது பயன்படாது. கோயில் வழிபாடு எந்த வகையிலையும் பயன்படாது. அப்ப உடம்பை பற்றி அவர் அறிய வேண்டும் என்றால் அவன் ஆசாண்டர் துணை வேணும்னு சொல்லுவான். ஆசான் துணை இல்லாமல் முடியாது.
சரி, ஆசான் துணை எப்படி கூட்டுறது? சரி, இப்ப திருமலை தேவனே இருக்கிறார், இவரையே வழிபடுவேன். இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு உருமத்திலும் சொன்னாயே, அதுக்கு என்ன போகல, அதனால் தெரிந்து என்று அவரையே வணங்கினால்தான் உண்மை தெரியுங்க தவிர இல்லை என்றால் நிச்சயமாக தெரியாது. அப்போ அண்ணல் அருளும் சிவாகமும் எண்ணிலி கொடி துடித்திடுமாயினும் அண்ணல் அடைந்த அறிவறியாவிடன் எண்ணிலி கொடியை நீர்நிலைக்கும் சொல்லும்போது இதெல்லாம் எல்லா வகையான சாசனங்களிலும் படித்த போதிலும் அது யாதொரு பயனுமில்லை. எவன் சாசனத்தை எழுதினான் உடல் கூர் தத்துவத்தை அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்பட்ட தத்துவத்தை ஆராய்ந்து எவன் எழுதினானோ அவனுடைய திருவடி பற்றாமல் இந்த ரகசியம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவருடைய திருமலை தேவனுடைய பாதம் பற்றினால் அன்றி உடல் பொறுத்து அறிய முடியாது, இந்த ஆன்மாவை தட்டி எழுப்ப முடியாது. ஆன்மா என்று சொல்லப்பட்ட விந்துகள், ஆன்மா என்றால் விந்து, அந்த சுக்கிரத்தை தட்டி எழுப்பி மேல் நோக்க செய்வது திருமலை தேவனுடைய ஆட்சியில் முடியாது. சரி, இது போன்ற நூல்களை படித்து இப்ப யார் துணை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் இது மாதிரி ஞானிகள் துணை கொண்டாமல் முடியாது. அப்ப நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடாய்ப்பாங்க துணைச்சி அவரையே கூப்பிடுவது அழைத்து இப்படி எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் இறை வழிபாடு என்ற பேரிலே இப்படியெல்லாம் கோயிலுக்கு உலா சுட்டு வருவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று இருக்கும்போது அவர் தான் சொல்ல வேண்டும் என்ற அரசு அவரை பாம்பாடு சித்தரித்தாச்சு. இப்ப நாதன் பாதம் காண சரி, இப்படி இருக்கும்போது எப்படி இந்த முறையை பின்பற்றும் சொல்லி அவர் சொல்லும்போது எதுவா இருந்தாலும் ஒரு கொள்கையை இருக்க வேண்டும். இப்ப நம்ம நண்பர்கள் எப்படி செய்வார்கள், நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் எந்த முறையை பின்பற்றினால் சாதகமாக இருக்கும் என்று அவருக்கு தெரியாது. ஏன்னா எந்த முறையை பின்பற்றினால் இந்த ரகசியத்தை அறியலாம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது எங்கேயாவது யாராவது இது மாதிரி இந்த சாது சங்கத்தோடு தொடர்பு இல்லாமல் இந்த ரகசியத்தை அறிய முடியாது. சாது சங்கம் என்றால் 2 வகை. ஒன்று பக்தி நெறியை பற்றி பேசுகின்ற சங்கம், இப்படி நடக்க வேண்டும், இப்படி எல்லாம் நடந்தால்தான் நீ நல்லபடி இருக்க என்று சொல்லுகின்ற சங்கம். அடுத்தது இன்னொரு சங்கம் இருக்கு, இந்த உலக நடை பற்றி பூர்ணமாக அறிந்தும் அதே சமயத்தில் உடல் கூர் தத்துவத்தை அறிந்த சங்கமாயிருக்கும். உடல் கூர் தத்துவத்தை அறியாமல் நிச்சயமாக இந்த ரகசியத்தை அறிய முடியும். அப்ப சாது சங்கம் 2 வகை இருந்தாலும் உலக நடையில் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும், நியமனிஷ்டோடு இருக்க வேண்டும், இப்படி சாந்தமாக இருக்க வேண்டும், தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் போதிக்கும். இது ஒரு வகை இருந்த போதிலும் அடுத்து யோக நெறியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்றான், இந்த மாதிரி யோகிகள் எப்படி யோகிகள் சொல்லும் போது மூச்சு காற்றை வயிற்று அடக்குகின்ற யோகியல், மூச்சு காற்றை வேசக பூரக கும்பகம் என்று சொல்லப்பட்ட ரகசியத்தை அறிந்து குருமூர்த்தி செலுத்துகின்றவனாகவும் அதே சமயத்தில் உலக நடையை தெரிந்தவனாக இருந்து அவன் நட்பு இருக்க வேண்டும். அவருடைய நட்பு இல்லாமல் நிச்சயமாக இந்த ரகசியத்தை அறிய முடியாது. அதுக்குதான் சொல்லும்போது இங்கே நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாடும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடாய் பாம்புன்னு சொல்லிட்டார். சரி, அதுக்கு என்ன உபாயம் போட்டான். அப்ப புத்தி நெறி அடைய வேண்டும். மனிதனாக பிறந்தால் அவன் மோட்ச லாபத்தை அடைய வேண்டும். மோட்ச லாபத்துக்கு அடைவதற்கு என்ன வந்துட்டா அன்பு உணர்ச்சி வேணும்னு சொல்லுவான். யார் போல் அன்பு கொண்டு இந்த மோட்ச லாபத்தை அடைவென்று ஆராய்ந்து பார்க்கும்போது எவன் உண்மை பொருள் தேர்ந்தானோ அவன் பாதத்தை பற்ற வேண்டும். அவன் பாதத்தை பற்றும் போது கொடிய பாவம், எத்தனை கொடிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் என்று சொல்லும். அப்போ ஐயன் திருவாதம் பசுவே அன்பூற்றி நீ பணிந்தால் வெய்ய வினைகள் எல்லாம் பசுவே விட்டோடும் கண்டாயின்னு சொல்லலாம். சரி, ஒரு மனிதன் இந்த உடல் தத்துவத்தை அல்லது இந்த ஆன்மாவுடைய இலக்கணத்தை பற்றி அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த ஆசைக்கு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது எதுன்னு கேட்டான், அந்த நல்வினை இருந்தால் அன்றி அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப நல்வினை உண்டாகுவதற்கு ஐயன் திருப்பாதம் பசுவே அன்புட்டி நீ பணிந்தால் வெய்ய வினைகள் எல்லாம் பசுவே விட்டோடும் கண்டாய். கொடிய எவ்வளவு வினை இருந்தாலும் சரி. அப்போ ஒரு பொருளை அறிவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த தீவனைகளை எல்லாம் ஞானிகள் துணை ஐயன் திருப்பாதம் பசுவே அன்புடன் பூசித்தால் நிச்சயமாக வினை நீங்கும். எந்த அளவுக்கு வினை நீங்குதோ அந்த அளவுக்கு நுட்பம் தெரியும். அந்த அளவுக்கு நுட்பம் தெரிந்தால் அன்றி உடல் கூத்தத்துவம் தெரியாது. அப்போ உடல் கூறு தத்துவம் தெரிந்து கொள்வதற்கும் ஆசான் திருவே வேண்டும். அன்புக்கு நீ வெளியே முடிச்சது. அப்ப அன்புட்டு பணிந்தால்தான் இப்ப என்ன சொல்கிறார், இந்த முத்தி நெறி என்பது ஒரு கடினமான ஒரு ஒன்று, அது எல்லோரும் அறிய முடியாது. இப்ப இங்க நம்ம அத்தனை பேர் முயற்சித்தாலும் என்ன முயற்சி எடுத்தது போதிலும் சரி கடினமான ஒரு வழி, மிக பெரிய கடினம்.
உடல் கூரை பகுதியாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய கடினமான ஒன்று. அந்த கடினமான ஒன்றை எப்படி சேருவேன் என்றால், அந்த கடினமான ஒன்று அவரே சொல்வார். யாரு? பாம்பாட்டி சித்தரை சொல்வார். திரளான போரில் ஊசி தேடல் போல் சிக்காது தேசாசார தேசிகத்தம்மாள் அருளான மூலகுரு ஐயர் செயலால் ஆனந்தம் கண்டோம் என்று ஆராய்ப்பாங்கன்னு சொல்லுவார். அப்ப இந்த முத்திநேரி அறிவதற்கு தடையாக இருப்பது வினை. அந்த வினை நீக்குவதற்கு ஆசான் அந்த தேசிகத்தன்மான்னு சொல்லும்போது, எவன் ஞானியோ அவனிடம் அணுகி இந்த ரகசியத்தை தெரிய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போர்க்களத்தில் ஊசி தேட முயற்சித்தால் எப்படி ஆகும்? ஊசி தேட முடியும். அப்ப மிகப்பெரிய போர், அதான் திரளான போரில் ஊசி தேடல் போல் முத்தி சிக்காது தேசாசார தேசிகத்தமா. சிக்காது போர்க்களத்தில் ஊசி தேட முடியாது. அச்சமும் பீதி இருக்கிற இடத்துல ஊசி தேட முடியுமா? அச்சமும் பீதியும் சூழ்ந்த இடத்துல ஊசி தேட முடியாது போல முடியாது உன்னால் முத்தி என்று சொல்லப்பட்ட மோச்சலாம் அடைய முடியாது. ஆக இந்த ரகசியத்தை இந்த தேசியம் சொல்லப்பட்ட தேசாசார தேசியத்தை உலக நடி அறிந்து உலகத்தில் உயிர் வாழ் கருணை கொண்டு அவன் காட்டுகின்ற பாதையெல்லாம் அவன் காட்டுகின்ற பாதையை உறுதியாக நம்பி மேற்கொண்டால் நிச்சயமாக இது முடியாத விஷயம் அல்ல. அப்ப சொல்லும் அருளான மூல ஒரு ஐயர் செயலால் ஆனந்தம் கண்டோம் என்று ஆராய்வம் சொல்லும் போது திருமூல தேவர். மூலர் என்பது திருமூலர். இப்போ பாம்பாட்டி சித்தருடைய ஆசான் திருமூல தேவர். திருமூலர் தேவரை அவர் உள்ள முருக பூஷித்த காரணத்தால்தான் இந்த கடினமான ஒரு முக்தி, கடினம் என்று சொல்லப்பட்ட ஒன்று லகுவாக அவர் கிடைக்கும். இப்ப நமக்கும் அது கடினம். நமக்கும் கடினமாக இருந்த போதும் இந்த முறையை பின்பற்றுகிறது. எந்த முறையை பின்பற்றும்? அன்பு செலுத்தி பூஜை செய்யும். அப்ப அன்பு செலுத்தி பூஜை செய்யும் போதுதான் இந்த ரகசியம் நமக்கு புலப்படும். இல்லை என்றால் சில நூல்கள் அங்கே சென்று இங்கே காசிக்கு அங்கே போனா புண்ணியம், இங்கே போனா புண்ணியம் சொல்லும் போது எந்த லாபமும் இல்லை. அதுக்கு சொல்லும் போது இந்த அருளான மூலகுரு ஐயர் செயலார் ஞானிகள் இப்ப திருமூலத்தினுடைய ஆதரவு இல்லாமல் பாம்பாட்டி சித்தர் இந்த அளவுக்கு வெற்றி காண முடியாது. அவரும் ஒரு காலத்தை இப்படிதான் சுத்தி விட்டார். பிற கோயிலுக்கு சென்று அங்கெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார். அதனால அவர் என்ன அடைந்திருக்காருன்னா, ஏட்டு சுரைக்காய் கறிக்கும் எய்திட்டாது போல் என் திசை திரிந்தும் கதி எய்தல் இல்லை. இந்த உலகத்துல எந்த திசையில திரும்பினாலும் கதி கிடைக்கல. எனக்கு கடைசியில் என்ன செய்தேன்? யாரோ ஒருவன் நீ என்னதான் பாடுபட்ட போது, என்னதான் முயற்சித்த போதும் நிச்சயமாக திருமலை தேவன் ஆசி பெறாமல் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று யாரோ ஒருவன் சொன்னதன் பேருதான் அவர் என்ன செய்யார்? திருமலை தேவனை அழைத்து இந்த வாய்ப்பை பெற்றுக்கிறார். இப்ப திருமலை தேவன் ஆசி பெற்றதுனால்தான் இந்த இதெல்லாம் அவருக்கு உணர்த்த முடியுது. வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடன் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். அந்த தான் பற்ற தலைப்படும் சொல்லும் போது எழுகின்ற மூலக்கணலை தொடர்ந்து ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? பிராணாயாமம் என்று சொல்லப்பட்ட வாசி பழக்கம் செய்வோம். இந்த மூச்சுக்காற்றை லேசித்து பூரித்து கும்பம் செய்து அந்த அனல் சரியாக இருக்குதான்னு ஆராய்ந்துப்போம். அனல் மிகுந்தாலும் எங்களை பாதிக்கும், அனல் குறைந்தாலும் பாதிக்கும். ஆகவே எங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற விந்துவை சுக்கிலத்தை குடம் வைத்திருக்கிறோம். அப்படின்னா வெயில் படம், அதை ஒரு கணக்கறிந்து படம் வைக்க வேண்டும். அது கணக்கறிந்து படம் வைக்கும் போது என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற எல்லா வகையான அசுத்தங்கள் மெதுவாக அணுவாக போய் என்ன ஆகும்? இந்த விந்துவை சுக்கிலமையை எங்களுக்கு ஒரு வகையான உஷ்ணத்தை தந்து மேலும் இது நாங்கள் ஆசானுடைய ஆசி பெற்றதுனால்தான் அதை செய்ய முடியாது, தவிர எங்களுக்கு தெரியாத ரகசியம். நாங்கள் தினம் பூஜை செய்யறோம். எப்படி பூஜை செய்யறோம்னா, திருமலை தேவனையை அழைத்து, திருமலை தேவா எனக்கு இந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிவுக்கவும் அதை அடைவதற்குரிய வைராக்கியம் எனக்கு வேணும் என்று கேட்டதுனால்தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்க, தவிர வேற எந்த ஒரு தெரியாது. அப்போ அருளான மூலகுரு ஐயர் செயலால் ஆனந்தம் கண்டோம் என்று ஆனந்தம் எதுன்னு கேட்டோம். எது பேரானந்தம்? ஏன்னா சிவன் முதல் அமிர்தபானம் உண்டுவான். அமிர்தபானம் சுரந்த உடனேயே அடுத்து சில நாட்கள் சில தினங்களுக்கு எல்லாம் ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யறான்? உடம்புல இருக்கிற அசுத்தம் நீங்குது. ஒரு மைத்திலே பிரம்மாண்டமான ஒளிச்சுடர் காணுது. அந்த ஒளிச்சுடரை காணும் போது அலைகளோத மகிழ்ச்சி உண்டாகும். இது தெரியும். அப்ப மற்ற உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் எல்லாம் சிற்றின்பம். காலத்தால் அது தடைப்படும், நோய் வரும். எந்த அளவுக்கு இவன் சிற்றின்பத்தில் ஈடுபடுகின்றானோ அந்த அளவுக்கு நோயை எதிர்பார்க்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு இவன் இந்த பேரின்பம் என்று சொல்லப்பட்ட ஒன்று, பேரின்பம் எதுன்னு கேட்டான், அமிர்தபானம் என்று சொல்லப்பட்ட சுக்கிலத்தை மேல் நோக்கி அந்த மேலேற்றும் பயிற்சின்னு சொல்லுவோம். இப்ப என்ன செய்வோம்? உந்திகமலத்துக்கு கீழே இருந்த விந்துவை என்ன செய்யலாம்? ரேசித்து பூரித்து கும்பித்து மேல் ஏற்றுவான். அப்ப கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அபானவாயு மேல் நோக்கி இருக்கிற பிராணவாயு ஒன்றுபட்டதும் இது மேல் நோக்க ஆரம்பிக்கும். மேல் நோக்கி பாயக்கூடிய அந்த விந்துவை உண்ணும் போது
அதே பிராணன் ஜோதியாக தெரியும். அது பிராணன் என்ன பிராணன் எதுன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது ஆன்மா, அந்த ஆன்மா விந்துவை உண்ணும் போது ஏற்படுற கனல் அக்னியின் காரணமாக ஜோதி தெரியும். ஜோதி தெரியும் போது அது பேரானந்தத்தை உண்ணும். அவரை பேரானந்தத்தை உண்ணும் பண்ணுவதுதான் ஆனந்தம் கொண்டோம் என்று அழைப்பார்கள். அவர்கள் அழிவில்லாதவன், மரணமில்லாத பெருவாள் கிடைக்கும். இந்த மரணமில்லா பெருவாள் கிடைப்பதற்கு நமது முயற்சியால் முடியுமா? சரி, மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு மறுபடியும் இவர் சொல்லுகிறார், காடு மலை நதி மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்குரிய மார்க்கம் அல்ல இது. திருமலை தேவன் பாதத்தை பற்றி பூஜை செய்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர மற்ற இந்த காடு மலை நதிபதி காடு முதலாய், காடு மலை நதிபதி காசி முதலாய் காடு கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ, வீடு பெறும் வழிநிலை மேவி கொள்ளவே வேதாந்த துறை நின்று ஆடாய்ப்பாம் என்று சொல்றார். அப்ப மோட்ச லாபம் அல்லது விந்து பேரானந்தம் அடைவதற்கு இந்த முறை பயன்படாது. எந்த முறை பயன்படாது? காடு மலை நதி வதி காசி முதலாய் காடு கடுக்க ஓடியில் பலன் காணலாகும். அப்ப இம்மனித வர்க்கம் சரி, எல்லோரும் யாராக இருந்த போதிலும் ஒவ்வொருவரும் எங்கேயோ பல ஸ்தலங்களுக்கும் பல ஊர்களுக்கு சென்று இறைவன் ஆசி பெற நினைக்கிறார்கள். அதனால எந்த பயனும் நினைச்சலாம். அப்ப காடு மலை நதிபதி காசி மலன் சொல்லும்போது எந்த நதியில குடிச்சாலும் இந்த வனத்தோடம் என்றார். இப்ப பழனி சாமி மலையோ அது திருச்செந்தூரோ இன்னும் எந்த ஊருக்கு சென்றாலும் இந்த உடல் மாசு நீங்காது. உடல் மாசு இருக்கதான் செய்யும். அங்கு சென்றாலும் அந்த கீழ்த்தரமான புத்தி இருக்கதான் செய்யும். இந்த காவிரியில் குளித்தாலும் சரி, கங்கையில குளித்தாலும் சரி, இன்னும் இது குற்றாலத்தை குளித்தாலும் சரி, இந்த குணத்தோட நீங்காது. அங்கெல்லாம் நம்ம இந்த கூடவே வரும் இந்த குணத்தோடங்க. இந்த கீழ்த்தரமான புத்தியை அங்கே எங்க குளித்தாலும் வராது. ஆக என்ன சொல்றாரு, கால் கடுக்க ஓடின் படம் காணலாகுமோ, வீடு பெறும் வழிநிலை மேவிக்கின்ற. வீடு எதுன்னு கேட்டான். ஒரு மனிதன் பிறந்தாலே அவன் காடுதான் செல்ல வேண்டும், சட்டம் அது. நமக்கு மட்டுமில்லை, எல்லா ஜீவராசிகளும் பிறந்தால் இறக்க வேண்டும் என்பது அது நீதி, அதான் விதி. ஆனால் யோகி என்ன செய்யறான், இந்த மூச்சு காற்றை அறிந்து தன்வசப்படுத்துகின்ற காரணத்தினால்தான் இவன் இந்த பெரும் ஆற்றலை பேரானந்த பெறான் தவிர வேற எப்படி இருக்க முடியாது. ஆக வீடு பெறும் வழிநிலை மேவிக்கொள்ளவே. வீடு எதுன்னு கேட்டான், ஒரு மனிதனுக்கு வீடு எதுன்னு கேட்டான், பூர்வமத்தி தான். பூர்வமத்தி என்று சொல்லப்பட்ட சுழுமனை தான் அவனுக்கு வீடு, அதான் அவனுக்கு சுடுகாடு. அது என்ன செய்யறான் யோசித்து, பூர்வமத்தியில எழுகின்ற அனலை சுடுகாடு அவனுக்கு அதான் சுடுகாடு. அவன் என்ன செய்யறான், அந்த உடம்புல இருக்க அனல், உடம்புல இருக்க அசுத்தத்தை நீக்கக்கூடிய, உடம்புல இருக்க அசுத்தம் மாசு எல்லாம் சுட்டு போசக்கூடியதுன்னு கேட்டான், அதுதான் பூர்வமத்தின்னு சொல்ல. அந்த வீடு பெறும் வழிநிலை மேவிக்கொள்ளவே. இப்ப அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வீடு என்று சொல்லப்பட்ட ஒன்று மோட்ச லாபம் அல்லது முத்தி, அது பேரானந்தம் அல்லது அமிர்தவானம், ஜோதி, உடம்பை மாசற்ற உடம்பாக்குவது, இந்த உடம்பை ஒரு நொடிக்குள்ளே பல அண்டம் சுற்றி வருவது, ஆணை பெண்ணாக்குவது, பெண்ணை ஆணாக்குவது, இன்னும் எத்தனை சக்தியை நான் சென்று உலகத்திலே அவனால் ஆகாததில்லை. அதே வள்ளுவன் சொல்லும் போது, வேண்டியாம் கேட்டலால் செய்த மீண்டும் முயலப்படும். விரும்பி அத்தனையும் செய்யக்கூடிய வல்லமை எதுன்னு கேட்டான், பூர்வமத்தி என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை, அது மோட்சலாபம் வீடு வருகின்ற இடம் அதுதான். அங்க என்ன செய்யறான், இந்த பொய்யை மெய்ய இந்த திருமலை தேவன் சொல்லும் போதோட, ஒரு அகத்தியர் சொல்லும் போதோட, இந்த பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யை ஒன்று அடைக்க வைக்க பொதுமக்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லி, பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள். பெட்டியில அடைத்து வைத்த பாம்பு, பெட்டி என்பது உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே காற்றை அடைத்து வைக்கக்கூடிய வழிமுறை மக்களுக்கு தெரியவில்லை. பெட்டியில அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவோம். இந்த காற்றை எப்படி ரேசிக்கணும், எப்படி பூரிக்கணும், எப்படி செலுத்த வேண்டும் என்று தெரியாது உலக மக்கள் தடுமாறுவார். எட்டிலே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறமும் ஆடியவர் எதிரே ஏறும். பெட்டியில அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள். 8 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் ஆடியவர் எதிரேறும். கட்டினுக்குள் இல்லாத சிரசிலேறும். கடைவாயில் சுழிமலில் கட்டுவாசி சுட்டியான் திருவாரூர் துறையப்பாய்க்குள் சூரியனும் சந்திரனும் தோற்றமாம் சொல்வார். அப்ப என்ன செய்யறான் யோகி, இந்த மோட்சலாபம் ஈடுபடுவதற்கு என்ன செய்யறான், இந்த காற்றை பேசிக்கும் போதே அண்டஸ்தானத்தை காற்று நிறுத்தி புறமத்தில் செலுத்தும் போது இந்த காற்று என்ன செய்யும், கீழ் நோக்காது விரைவாக புறமத்தில் ஏறிடும். அப்ப விரைவாக புருவமத்தில் ஒழுங்குகின்ற காற்று நிச்சயமாக வெளியே வராது. அது சமாதி நிலைன்னு சொல்லுவோம்.
அப்ப என்ன சொல்றாரு அகசியர் சொல்லும் போது, இந்த கட்டினுக்குள் இல்லாத சிரசிலர், இந்த கட்டு இங்க வராது. இந்த முறையை கண்டுகிட்டால் இங்க காத்தை நிறுத்தி வெளியில் இருக்கும் போதே இந்த காற்று ரெண்டும் சேர்ந்து ஒன்று துருவத்தை சேரும். அதுதான் அந்த வாய்ப்பை பெற்றாதான் வீடு பெறும் இந்த வாய்ப்பு. இங்க சொல்லும் போது வீடு பெறும் வழிநிலையை மேவிக்கொள்ளவே, வீடு மோட்சலாபத்தை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ காற்றை வசப்படுத்துகின்ற கல்வி உனக்கு வேண்டும் சொல்லி. காற்றை வசப்படுத்துகிற கல்வி எப்படி வரும் என்றால் ஆசான் துணையெல்லாம் முடியாது. சரி, உலக ஆசானை நம்பி என்ன செய்ய முடியும் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன செய்வான், அந்த மூச்சை இப்படி கட்டு, அப்படி விடு, இப்படி வீழ்த்து, அப்படி விடு சொல்லிட்டு அப்படி அல்லாது. அவனுடைய தனி கலை வீடு பெறுகின்ற வழியே தனிக்கன். அப்ப வீடு பெறுகின்ற வீடு பெறு என்று சொல்லப்பட்டது மோட்சலாபம் உள்ளது, கடவுளை காணுவது என அளவில்லாத அற்புத சக்தியை செய்வதெல்லாம் வாசி வசப்படுகிற மூச்சு காற்று வசப்படுகின்ற ஒரு மாட்டினார். இப்ப மூச்சு காற்றை வசப்படுவதற்கு பல முறைகள் இருந்தாலும் ஆசான் துணை வேண்டும், அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. இப்ப நாங்கள் எல்லாம் செய்தோம். நாங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த மூச்சு காற்றை பல வகையா கட்டி காற்றோம், ஓட்டல், இந்த காற்று ஓட்டல். அப்ப நாங்க என்ன செய்தோம், பெட்டியில அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் கொலை வேண்டும், நீ எப்படி செலுத்துவது, இப்படி செய்வது என்று சொல்லப்படுவது. அவன் என்ன செய்தான், அடி அகத்தீசன் என்ன செய்தா, அல்ல சுப்பிரமணியன் என்ன செய்தா, எனக்கு இப்படிதான் அசைக்க வேண்டும் காற்று என்றார். எட்டியிலே 2 வைத்து ஆட்டினார்கள். 8 என்பது புரோமத்தி அகாரஸ்தானம், 2 என்பது உகாஸ்தானம். 8 2 வைத்து ஆட்டினாக்கால் அப்படின்னு கேட்டா, இந்த காற்றை ஆட்டினாக்கால் இருபுறம் ஆடியவரை எதிரி ஏறும், கட்டினுக்குள் இல்லாத சிரசில் ஏறும், கடையவாயில் சுழிமலையில் கட்டும் வாசி, கடையவாயில் சுழிமலையில் கட்டும் வாசி, சுட்டியான் திருவாழ்துறையை பார்ப்பில் சூரியனும் சந்திரனும் தோற்றமான்னு சொல்லுவார். அப்ப என்ன செய்யறான் யோகி, இப்படி எல்லாம் அன்பு செலுத்தி வாசி பழக்கத்தை மேற்கொண்டு காற்று இப்படி பல வகையா தேசிக்கிற பூரிக்கிற மாற்றத்தை அறிந்து இடகளை பெண்களை அறிந்து என்ன செய்யறான், பொறுமதி செலுத்தி விடுகிறான். அப்போதுதான் அவனுக்கு வீடு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். மனிதனாக பிறந்தால் அவன் பேரானந்தத்தை அடைய வேண்டும். அவன் பேரானந்தம் அடைகிறான் என்றால் மூச்சு காற்று அறிய வேண்டும். மூச்சு காற்று அறிந்தால்தான் சுக்கிரத்தை அறிய முடியும். சுக்கிரத்தை அறிந்தால்தான் அது அமிதமாக உண்ண முடியும். அமிதமான உண்ணுகின்ற வாய்ப்பு தான் மரணமில்லா பெருவாள் உண்டா, அவதான் பேரானந்தம் அடை. இப்ப நம்மிடம் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் விந்து இருக்கு. இது மாசுபட்ட விந்து. இந்த மாசுபட்ட விந்துவை சுக்கிரத்தை கட்டினால் என்னாகும் கேட்டான், நோய் வரும். கட்டினாலும் ஆபத்து, விற்பாலும் ஆபத்து. இப்ப கட்டுகின்ற மார்க்கம் இதுனா, அப்போ உடம்பை என்ன செய்யறான், 10, 12, 13, 14 ஆண்டு உப்பில்லாம சாப்பிடறான். அப்ப உப்பில்லாம சாப்பிடும் போது இந்த அறுசுவை, மிளகா, உப்பு, கடுகு, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேரும் போது இதுக்கு தடையாகும். இப்ப என்ன செய்யறான், ஆரம்ப பேச்சு உள்ளவன் இந்த அறுசுவை உண்ணும் போது ஆரம்ப மூச்சு காற்று பயிற்சி ஈடுபடுகின்ற மக்கள் என்ன செய்யறான், மூச்சு காற்றை ஸ்தம்பிச்சு நிறுத்தும் போது மலச்சிக்கல் உஷ்ணம் ஏற்படும். உஷ்ணம் ஏற்படும் போது அறுசுவை சாப்பிட்டால் மலச்சிக்கல் வந்து 4க்கு 4 ரத்த ஓட்டம், ரத்தம் கெட்டு, ரத்தம் கெட்டதுனால் விரைவா ஒரு குடல் புண்ணோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஆக என்ன செய்யறான், அந்த வாசி பேச்சு உள்ளவன் அறுசுவை நிறுத்தி பாலன், பசும்பால், பச்சரிசி, பழங்கள், பாசிப்பயர், பசுண்டை இது போன்ற உணவு சேர்க்கும் போது இந்த உஷ்ணத்தை தனித்து மலச்சிக்கலாம் செய்யும். இப்படி பயிற்சி வந்தது பின் என்ன செய்யறான், ஆசான் என்ன செய்வான், 2 அல்லது 3 ஆண்டு அல்லது 1 ஆண்டு, அது 18 மாதம், நிறைய 16 மாதம் அல்லது 18 மாதம், ஊழலை மிகுந்திருந்தால் 20 மாதம், 24 மாதம் சொல்றான். இந்த 24 மாதம் இப்ப வாசியோட வாசி பழக்கம் அறிகிறான். வாசி பழக்கம் அறிந்து பக்குவம் வந்த பின் என்ன செய்யறான், விரைவாக ஆசான் உள் நுழைந்து இந்த 8லே 2 வைத்து ஆட்டுக்கின்ற முறையை சொல்கிறான். எப்படி 8லே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் வாடியவரை எதிரேற்று. அப்ப 2 காற்று சேர்த்து புறமத்தி செலுத்தி அந்த வாய்ப்பு பெற்றால்தான் வீடு பெறும் வழிநிலை மேவிக்கொள்ளவே வேதாந்தம் துறை நின்று ஆடாகும். அதான் வேதாந்தம் சொல். வேதம், சாஸ்திரங்கள் அத்தனையும் இதை பற்றி தான் பேசு. ஒரு வேதம் முடிவதுன்னு கேட்டான், வாசி வசப்படுவதுதான். வேதத்திலே வெற்றிதன் கேட்டான், விந்தி ஜெயந்தான். விந்தை ஜெயிக்க வேண்டும். அடக்குவது ஆபத்து, விடுவதும் ஆபத்து. சாப்பிடாம இருப்பதும் ஆபத்து, சாப்பிடுவதும் ஆபத்து. ஆக பிரச்சனைக்குரிய ஒன்றை, அதிநுட்பமான ஒன்று, அது அகத்தீசனுடைய ஆசார். அவன் இந்த வாசியை இந்த பொய்யான உணவுகளை மெய்யான ஒரு வாசி செலுத்துகின்ற முறையில் ஒன்று. பொய்யடைத்து வைத்திருந்த பாண்டம் என்ன சொல்லுவார், திருமணம் செய்யும் போது பொய்யடைத்து வைத்திருந்த மலபாண்டத்தை போற்றி வையாது உடைத்தார்கள் புவிரும்போர். பொய்யடைத்தவான். இப்போ நாம அத்தனை பேரும் என்ன செய்யறோம், இந்த காற்றை நிறுத்தி வைக்க மாத்து பொய் அடைத்து வைத்திருக்கிறோம். பொய்யன்னு கேட்டா, வினாடிக்கு வினாடி வளர்ச்சி அடையக்கூடிய உடம்புல இந்த காற்று இயங்கி கொண்டிருக்குது. பொய்யடைத்து வைத்தவோம். இந்த ஆன்மா பொய்யானது. ஏன் ஆன்மா பொய்யான்னு கேட்டா, எந்த காலத்தையும் உன்னை வஞ்சிக்கும்,
நிச்சயமாக உன்னை வஞ்சிக்கும். உன்னை அனாதையாக விட்டு சென்று எத்தனை பல்வேறு நம்பிக்கைகளெல்லாம் தூள்படுத்தி விடும். நீ எத்தனை கற்பனை செய்த போதிலும் அத்தனை கற்பனையை உடைத்தெறிந்து உன்னை அனாதையாக்கி கொண்டு மகான்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உடம்புக்குள்ளே மெய்யான ஒரு இடத்தை அறிந்து அந்த காற்றை அங்கே செலுத்துகிறார். பொய்யடித்து வைத்திருந்த மலபாண்டத்தை போற்றி வையாது உடைத்தார்கள் துங்கில்வர். இந்த உடம்பை போற்ற முடியவில்லை அவர்களால். எப்படி போற்ற வேண்டும்? சரி, இப்போ மனிதனுக்கு 30 வயசு அல்ல 35 வயசு. இவன் என்ன செய்யறான்? தினமும் அகத்தீசனையில திருமண தேவனையை வணங்குறான். எனக்கு ஞான வாழ்வு வேண்டும், அதுக்குரிய அறிவு வேண்டும், உன் திருவருளை நம்பியிருக்கிறது, இந்த ஞான வாழ்வு வேண்டும் கேட்கிறான். அப்படிங்கும்போது அந்த கேட்கின்ற நேரம் பொய்யான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கான். பொய்யான வாழ்வில் ஈடுபட்டு இருக்கின்றான். அவன் என்ன செய்யறான்? 35 வயதிலிருந்து 40-45 வயதும் கேட்கிறான், எனக்கு ஞான வாழ்வு வேண்டும், உன் திருவருளை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஞான வாழ்வு வேண்டும், உன் திருவருளை நம்பி இருக்கிறேன் தினம் பிடிச்சிட்டான். அப்படி இது காலை மாலை இருந்திருக்கான். தினமும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 நாளிகை 48 நிமிடங்கள் தினமும் இப்படியே நாம ஜபம் செய்யலாம். ஓம் அகத்தீஸ்வரா ஓம் அகத்தீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தொடர்ந்து தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்து முன்னே சாஷ்டாமாக விழுந்து வணங்கி என் உடல் பொருளாக அனைத்தும் உனக்கு அர்ப்பணம்னு சொல்லி இப்படியே நாமஜபம் செய்யறான். நாமஜபம் செய்யும் போது இப்படி பார்க்கிறார் அவனை. தொடர்ந்து அவன் மீது ஒரு பார்வை கட்டுட்டு இருக்கான். அந்த பார்வை பட இவனுக்கு மெய்யுணர்வு வரும். மெய்யுணர்வின் காரணமாக, இந்த மெய்யுணர்வின் காரணமாக எது பொய் எது மெய் என்று அறிவு. இப்போ நம்ம ஓடுகின்ற வாசி பொய், நமக்குள்ள ஓடுகின்ற இந்த ஆன்மா பொய், அதை மெய்யாக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான்? இந்த உடம்பை, இந்த ஆசான் கிருபை வரும் வரையில் இந்த உடம்பை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆசான் எப்போது ஆட்சி வரும் என்றால், சுமார் 10 ஆண்டுகள் நீ பூஜை செய்தால்தான் ஆட்சி கிடைக்கும், இல்லை என்றால் ஆசானுடைய ஆட்சி கிடைக்கும். அவன் சொல்கிறார், பொய்யடைத்து வைத்திருந்த மலபாண்டத்தை போற்றி வையாது உடைத்தார்கள் புயல். நீ என்னுடைய ஆட்சி பெறும் வரையில் இந்த உடம்பை பக்குவமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோய் வராமலும் கணக்காக உணவு உண்ணும் போதோ எந்தெந்த உணவுக்கு பொருத்தமோ அந்த உணவை உண்டு நீ உன்னை காப்பாற்றிக்கொள். பிறகு நாங்கள் வந்து உனக்கு மெய் அடைத்து வைக்கக்கூடிய இடத்தை சொல்லுவோம். பொய்யடைத்து வைத்திருந்த மலபாண்டத்தை, மலபாண்டம் சொல்லுவாங்க. பாண்டம் என்பது இந்த உடம்பை பொய்யடைத்து வைந்த ஒரு மலக்கூடு, மலப்பாண்டம் சொல்லுவோம். மிகவும் துர்நாற்றம் உள்ள காமத்தை உண்டு பண்ணக்கூடிய அசுத்தமான உடம்பை நீ காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு எனது ஆசையின் காரணமாக மெய்யடைத்து வைத்திருந்த மலபாண்டத்தை உனக்கு சொல்லுவோம். மெய்யடைத்துன்னு கேட்டா, இந்த மூச்சு காற்றை பொறுமத்தி செலுத்தினால் அதுதான் மெய் என்று அவன் செலுத்துகிறானோ அன்று அவன் கோடி பிரம்மப்பட்டம் பெறுகிறான். அன்று முதல் அவனுக்கு மரணம். அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒரு வரையில் நீ உன் உடம்பை பாதுகாத்துக் கொள். எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? சுமார் 10 ஆண்டுகளாவது நோய் இல்லாது, அதிகமாக குடிப்பழக்கம், இந்த சூதாடுகின்ற பழக்கம், இந்த தீய நட்புகள், இரவு நேரம் அதிக நேரம் பல்வேறு காட்சிகள், நமக்கு உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய சில காட்சிகளை காணக்கூடாது. அப்ப மனசை பண்படுத்தி வைத்திருந்தால் 10 ஆண்டுகள் பிறகு அந்த உடம்பை அவர்கள் காப்பாற்றி இவர்கள் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு மெய்யடைத்து வைத்திருந்த பாண்டந்தானும் வீழ்ந்தாலும் உடையாது வெடித்திருந்தனர், இருந்தாலும் உடையாது. இப்போ நமக்கு எந்த நேரத்திலும் பல துன்பம் அந்த துன்பம் வராது நம்மை காப்பாற்றார். அப்ப எப்போ வரும்னு கேட்டா, அந்த ஆன்மாவை வசப்படுத்தினால்தான். ஆன்மாவை வசப்படுத்துவது சின்ன விஷயம் இல்லை. விந்து வசப்படுத்தால் ஆன்மா வசப்படும். சரி, இந்த அசுத்த விந்து வசப்படுத்தா என்ன ஆகுன்னு கேட்டா, உடம்பு நாய். பிரச்சனைக்குரிய ஒரு ரகசியம். இவ்வளவு சிக்கலான ஒன்றும் ஆசான் ஆசானுடைய ஆசையும் தான் நிச்சயமாக கை கொடுச்சு. அப்ப சொல்லும்போது வீழ்ந்தாலும் உடையாது வெடித்திராது. அந்த தேகம் கத்தியால் வெட்டினாலும் சரி, துப்பைக்கால் சுட்டாலும் சரி, ஈட்டியால் குத்துறாலும் சரி, அந்த உடம்பை பாதித்தார். அந்த வாய்ப்பை பெற வேண்டுமே தவிர, இவர் சொல்லுகிறார், காடு மலையின் அறிவறி காட்சி முதலாய் கால் கடுக்க ஓடின் பலன் காணலாகுமோ, நீ இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். வீடு பெறும் வழி நிலையை மேவிக்கொள்ளவே வேதாந்த துறை நின்று ஆராய்ப்பாங்க. வேதாந்தம் என்று வேதத்துக்கு அந்த கேட்டா, உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு தான் வேதாந்தம் சொல்லுவோம். வேதம் எதுன்னு கேட்டா, மனிதனை பற்றி தான் எழுதியிருக்கிறான் வேதங்கள். எந்த மிருகத்துக்காக எழுதியிருக்கானா? யானையை பொறுத்தோ, குதிரையை பொறுத்தோ, ஒட்டகத்தை பொறுத்தோ எழுதுறோம். மனிதனை பற்றி தான் எழுதியிருக்கிறான். அது அந்த மனிதனுடைய முடிவு, ஆரம்ப முடிவு வேதத்தினுடைய ஆரம்ப முடிவாயிருக்கு. அப்ப வேதாந்தம் என்பது இந்த ஆன்மாவை பற்றி அறிவதுதான் வேதம். அப்ப சுக்கிலை தெரிய வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சிக்கலான ஒன்று, அறிவே முடியாது. காட்டும் குறியன் கடந்தவர் காரணம் ஏற்றின் துறைச்சு எதிர்வித்தன் பையன்.
கூட்டு நந்தி கூட்டினது ஆட்டின் கழுத்து அதை இழந்துட்டான். அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகும் விண்ணில் அவர தமக்கு விளங்கறி அப்படின்னு சொல்றான். ஆசான் ஞானிகள் தான் அடைந்த பேரின்பத்தை கூட கோடையாக எழுதியிருக்கிறான். ஆனால் யாதொரு பயனும் இல்லை. அவன் அது கூட்டினால் அன்றி கூட்ட முடியாது. எவ்வளவு பிரம்மாண்ட ரகசியம். உடம்பை காப்பாற்றுவது, விந்து சேகரிக்கவும்னு சொல்லுவான், விந்துவை கட்டுன்னு சொல்லுவான். விந்தை கட்டாத நாரி போகும். அப்ப விட்டாலும் பாரம், விடாவிட்டாலும் துன்பம். ஆக இப்படி விட்டாலும் பாரம், விடாமட்டாலும் துன்பம். ஆக எப்படியோ மர்மமான விஷயம் இருக்கு. ஆகவே ஆசி இருந்தால் அன்றி இந்த ரகசியம் தெரியாது. இப்ப நாங்கள் ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கோம். அவனை சொல்லும் உடம்புல என்னென்ன ரகசியங்கள் மனிதனை எப்படி எல்லாம் வஞ்சிக்கின்றது, எந்த முறை எந்த சக்தி இவனை வஞ்சிக்கின்றது, அந்த சக்தியை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் கிள்ளிவிட்டோம். அந்த ஆற்றலை எனக்கு நான் பெற்றிருக்கோம். காரணம், நான் தினமும் இப்படிதான் கேட்டிருக்கிறேன். இந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை அறிந்து நான் தெளிவு பெற வேண்டும் என்று தினம் கேட்டதால், பூஜை செய்ததால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. நீங்கள் அந்த வாய்ப்பு பாருங்க. இப்ப நான் ஆன்மாவை பற்றி அறிந்திருக்கேன். ஆன்மாவை பற்றி அறிந்தாலே விந்துவை பற்றி அறிந்திருக்கேன் என்று கொள்ளப்படும். அது அசுத்தமா சுத்தமா என்பது எங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம உடம்புல ஓடுகின்ற விந்து அசுத்தமா அல்லது சுத்தம், இதோட ரகசியம் என்ன, இது ஆற்றல் என்ன எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்யணும் என்றால், நாங்கள் பாடுபட்டது போல் பாடுபட வேண்டும். எப்படி பாடுபட வேண்டும்? அகத்தீசனை கேட்க. நான்லாம் பஞ்சமாபாவிதான். பஞ்சமாபாவிக்கு தலைவன் தான். நீரோ புண்ணியவான். புண்ணியவான்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். நானும் ஆயினும் கடையவன், நீயோ அளவிலா பெருமைக்குரியவன். ஆகவே என்னை நீ காத்து ரட்சிக்க முடியும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளோவி கேட்டதால் இந்த அற்புதமான ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அற்புதமான ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க தான் அதுக்காக உங்களுக்கு நீங்க தான் ஒவ்வொருவரும் தாங்கள் பாடுபட்டோம். இந்த ரகசியத்தை இப்ப சொல்லி இப்பொழுது கீழே இறங்கி இப்படிதான் பூஜை பூஜை செய்ய வேண்டும், இப்படிதான் வேண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லா கூட்டங்களும் சொல்லும், எல்லா கூட்டங்களிலும் இப்படிதான் அகத்தீசனை கேட்க வேண்டும். இப்படி நீ எல்லாம் மரணமேலா பெருவாள் பெற்றிருக்கிறாய், அளவிலா சித்தி பெற்றிருக்கிறாய். நான் உன் பூர்ணமாக அருளை பெற வேண்டும். நீ பெற்றதனைத்து நாங்கள் பெற வேண்டும். நீ கற்றதனைத்து நாம் கற்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்லமை படைத்த நீ எல்லாமே என்னிடம் கொடுத்து விட வேண்டும். நீ வெறுங்கையா போக என்று ஆசைப்படுவேன் சொல்லி வெறுங்கையா போக சார் இப்படிலாம் சொல்லி நாங்கள் கேட்டது. கேட்பதுதான் எனக்கு விஷயம். ஒருவன் எப்படி வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதே ஒரு பெரிய கலை. இது அகத்தீசனை ஆசானை எப்படி கேட்க வேண்டும், என்னென்ன கேட்க வேண்டும். எனக்கு பொருள் வேண்டும், அருள் வேண்டும். பொருள் வேண்டும், பொருளும் தருவார். நீ எதை விரும்புகிறார்? அகத்தீசனை தனம் அடியனுக்கு செல்வனை பெருக வேண்டும். அது மட்டுமல்ல, ஞானியாக வேண்டும். நான் கடவுள் தன்மை அடைய வேண்டும், மரணமில்லா பெருவாழ் வேண்டும். எதை கேட்டான் இருப்பார். ஆனா கேட்கின்ற முறையோடு கேட்கிறேன். தாய் எழும்போதே இப்படி எல்லாம் தீபம் ஏற்றி வைத்து விழுந்து வணங்கி ரகசியமாக வெளியே தெரியக்கூடாது. பூஜை செய்வதே வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரியும்படி பூஜை செய்யறானா சரி, அவன் தப்பா கறியா விஷயம் இல்லாதவன் ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். சத்தமே வெளியேறக்கூடாது. இது கூட என்ன செய்யணும், இப்படி மெதுவா கேட்க வேண்டும். இந்த பாவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியே கேட்டுக்குவாரு. இப்படி கேட்டாதான் இல்ல என்ன அந்த ரகசியத்தை அறி. அப்போ மெய்யடைத்து வைத்திருந்த மலபாண்டத்தை விழுந்தாலும் உடையாது வெடித்திடாது. கையும் மெய்யுமாக நீ காணவென்றால் கருதிப்பார் ஞானத்தின் கண்ணினால் என்றார். நீ கை மெய்யுமா பார்க்க வேண்டும். என்னை கை கூட வேண்டும் என்றால் ஞான கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஊனக்கண் கொண்டு பார்த்த முடியாது. அவ சொல்லும்போது சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர். அவனை வழிபட்டும் காமாறு காட்டும் குருவை வழிபடினும் கொடுமாது. நாங்கள் எப்படி பூஜை செய்கிறோம், எப்படி எல்லாம் கேட்கிறோம் என்று சொல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு கேட்க வைக்காது. ஒரு சிலருக்கு தான் இப்படி கடவுளை அகத்தீசனை கேட்கிற முறையே இப்படித்தான் கேட்கும். வேண்டுங்கால் வேண்டும் கரவாமி, மற்றது வேண்டாமே வேண்டும். அப்ப சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர். இப்ப மனிதவருக்கு என்ன செய்யுது, மேம்பட்ட மக்கள் சிவனை தேவர் என்ற யாரும் நினைக்கான். சிறந்த கல்வி, தடகாற்றமான உடம்பு, தான் விரும்புகின்றதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எவனோ அவன் தான் தேவன். அவன் என்ன செய்கிறான், மேலும் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பூஜை செய்கிறான். பூஜை செய்தால் அவன் எப்படிதான் கேட்க வேண்டும் என்று தெரியாது. சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவன். அவனை வழிபட்டுங்க ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டு என்ன பையன்? என்ன கேட்பான்? எது அனித்தியமோ அதை தான் விரும்பி கேட்பான். எனக்கு இவனை முன்னமே பல லட்சம் அவனுக்கிடம் இருக்கும், மேலும் பல லட்சம் வேணும் என்று கேட்பான். அப்போ கேட்கின்ற அத்தனையும் அனித்தியம் என்று அவனுக்கு தெரியாது. அவனிடம் சொல்ல வேண்டும், இதெல்லாம் அனித்தியமானது. நீ முன்னே சேகரிக்கப்பட்டது அனித்தியமானது. நீ கற்ற கல்வி அனித்தியமானது.
நீ பெற்ற பொருள் அனித்தியமானது, அழகான மனைவி அனித்தியமானவள், உனக்கு பிறந்த பிள்ளைகள் அனித்தியமானவன், நீ கட்டிய வீடு அனித்தியமானது, இன்னும் எத்தனை இருந்தாலும் அனித்தியமானது. மீண்டும் அனித்தியமானது ஒன்றை கேட்க, அழியக்கூடிய ஒன்றை நீ கேட்காதே. அழியாத ஒன்றை இப்படி கேளு என்று சொல்லாமல் ஒருவன் கேட்கவான். சிவனை வழிபட்டார் இனிலாதேர், அவனே வழிபட்டான் காமாறுவன். என்ன வழிபட்டு என்ன பையன்? முன்னமேதான் செல்வம் அள்ளி கொடுத்திருக்கிறான், மீண்டும் செல்வம் கேட்டா எதுக்கு ஆகும்? மீண்டும் செல்வம் கேட்கிறான். ஆக நீ கேட்பதிலேயே நீ எதை விரும்பி கேட்கிறாயோ அது அனித்தியமா நித்தியமா என்று அறிந்து கொள்வதற்கு ஆசான் சுட்டி காட்டுகிறது. அவனை வழிபட்டும் காமாறு உண்டு, அவனை வழிபட்டும் காமாறு காட்டும் குருவை வழிபடின்னு போட்டான். குரு எதுன்னு கேட்டான், நித்திய அனித்தியத்தை அறிந்தவன். உண்மையான குரு என்று கேட்டான், நித்தியம் எது அனித்தியம் எது என்று அறிந்தவன் எவனோ அவன் தான் உண்மையான குருவா இருக்க. அவனை நம்ம விட ஆசை பிடித்து பொருள் சேர்க்கிறான் நினைச்சு ஆசான் எப்படி இருக்க வேண்டும்? உலக நாடை உலக மக்களை போல் பொருள் திரட்ட ஆசைப்படக்கூடாது. பொருளை சேகரிக்கலாம், பொருள் கையில இருக்கலாம், அதை அவன் என்ன செய்வான்? இரும்பு பிடியாக பிடித்து அதல்ல. ஆசான் இப்படிதான் இருக்க வேண்டும். மரணமில்லா திருவாழ்வு பெற்றவனாக இருக்க வேண்டும், ஆன்மாவை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும், உடம்பை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும், உடம்பு எப்படி மாசுபடுது என்று அறிந்திருக்க வேண்டும், இந்த மாசின் காரணமாக என்னென்ன குண பேதங்கள் ஏற்பட்டு அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மாசு நீக்குவதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தன்னை அறிந்து, தன்னை தோற்றுவித்த கொள்ளறிந்து, அதை மாற்றும் நிகழ்வறிந்து, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதுதான் நித்தியம் இது அனித்தியம் என்று சடர கட்ட முடியவனோ அவன் தான் ஆசான். அவன் சுட்டி காட்ட வேண்டும், இப்படிதான் நீ பூஜை செய்ய வேண்டும் இல்லை என்றால் முடியாது. அப்போ என்ன சில மெய்யடைத்து வைத்திருந்த பணந்தானும் வீழ்ந்தாலும் உடையாது வெடித்திடாது. கையும் மெய்யுமாக நீ காண என்றால் கருதிப்பார் ஞானத்தின் கணினார். ஞானக்கண் என்பது மனக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். இப்ப மனக்கண் என்பது தூளத்தை அறிவதா சூட்சமத்தை தோன்றுகின்ற பொருளை அறிவதா, தோன்றுவதற்கு காரணமான ஒன்றை அறிவதானா? தோன்றுகின்ற பொருளை அறிவது ஊனக்கண், தோன்றுவதற்கு காரணமான ஒன்றை அறிவது ஞானக்கண். அப்ப ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். துய்ய வெளி திருவாடு துறையை பார்க்குள் சூரியனும் சந்திரனும் தோற்றம். அப்போ அடிப்படை நம்ம உடம்புக்குள் மன்னம்போது உடம்பு எல்லா ஜீவராசிகளும் உடம்பு, எல்லா ஜீவராசியும் உடம்பு பெற்ற போதிலும் மனிதனுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. மனிதன் உடம்பு தேகம் அல்ல. இந்த அறிதறிது இந்த தேகம் கிடைத்திருக்கிற இந்த மனிதத்தில் பொய்யும் மெய்யும் பொருந்து இருக்குது. கிடைப்பதற்கிற இந்த மாநில கிரகத்தில் பொய்யும் மெய்யும் கலந்திருப்பதால் பொய்யை நீக்கிவிட்டால் மெய் ஓங்கும். உடம்புல இருளும் உண்டு ஒளியும் உண்டு. இந்த ஒளி என்பது பிரணவ தேகம். பிரணவம் எதுன்னு கேட்டா மூச்சு ஒழுங்கினால் எழுகின்ற ஓசை, மூச்சு ஒழுங்கினால் எழுகின்ற ஓசையின் காரணமாக அந்த ஓசை எழும்போதே உடம்புல அக்னி ஏற்படும். அக்னி காரணமாக அசுத்தம் நீங்கும். அசுத்தம் நீங்க எப்படி உடல் மேலும் கனல் ஏறும். கனல் இருக்கின்ற காலத்துல சுக்கில மேல் நோக்கும். மேல் நோக்குகின்ற காலத்தில் அமிர்தபானம் சாப்பிடுவான். சாப்பிடுகின்ற காலத்துல மேலும் மேலும் அனல் ஏற்படும். அதன் காரணமாக ஜோதி தோன்றும், அலைவலா சித்தி. இப்பேற்பட்ட ரகசியத்தை தெரிந்திருக்க அவன் தான் சுத்தாசான் இல்லை என்றால் முடியாது. ஆக இரண்டையும் தெரிந்து சொல்லுகின்றவன் ஏதோ இந்த சங்கம் இரண்டையும் தெரியும். இந்த சங்கத்துக்கு தூளம் ஏது, புற உடம்பு ஏது, அக உடம்பு எதுன்னு தெரியும். இந்த சங்கம் நம்ம இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அகம் எது புறம் எது, தூளம் எது சூட்சமம் எது, நித்தியம் எது அனித்தியம் எது என்று அறிந்த ஆற்றல் இந்த சங்கத்துக்கு. இந்த சங்கத்தை உண்டு என்று சொன்னால் இந்த சங்கம் இந்த ஆற்றலை எப்படிப்படுதுன்னு கேட்டான். அது ஆசானுடைய திருமண தேவன் ஆட்சியை பெற்றதுனாலும் போகமகான், காலாங்கிநாதர், சுந்தரானந்தர், கமலமுனி, விருப்ப மகரிஷி, திருமகுனி, வியாசரிஷி, விஸ்வாமுத்திரர், கலைகோட்முனிவர், காசிவர், வியாக்கிரமர், இப்படி பல முனிவனை உள்ள ஊர்க பூஜித்திருக்கிறோம். பல முனிவனை எங்கள் கண்ணீரால் அவசியம் செய்திருக்கோம். அந்தரங்க பூஜை செய்தோம். அந்தரங்க பூஜை செய்யாமல் இந்த உடம்புல இருக்க விகாரத்தினால் தணிக்க முடியாது. எங்களை வஞ்சிக்கும் இந்த விகாரம், காம விகாரம் எங்களையும் வஞ்சித்தது உண்மை, எங்களை வஞ்சிக்கும். ஆக வஞ்சித்தது, அது வஞ்சித்திருக்கும், அது முன் ஜென்மத்தை வந்திருக்கும். ஆகவே இந்த கொடிய சக்தியை கூடுபட செய்தது பல மகானுடைய திருவருள் தான். நான் பல மகானை வணங்கிய காரணத்தினால இந்த வாய்ப்பை பெற்றிருக்கேன். நீங்களும் அப்படி வர வாய்ப்பு. ஒவ்வொரு வாரமும் நான் திருமந்திரம் பேசுவதற்கு அடிப்படை காரணம் திருமண தேவன் அளவிலா சித்தி பெற்றவர். அப்படி என்றால் பாம்படி சித்தன் சித்திவர் என்று அர்த்தம். எல்லோரும் பாம்படி சித்தரு, அழுகன் சித்தரு, குழம்பை சித்தரு, இப்படி பல மகான்கள் இப்படி அளவிலா சித்தி பெற்றிருக்கிறார்கள். அத்தனை பேரும் இப்படி முறை பின்பற்றிருக்கிறார். இந்த முறைதான் பின்பற்றார். தினம் விழுந்து வணங்குவார்கள். புலப்படாத ஒன்று புலப்பட வேண்டும், அறிய முடியாத ஒன்று அறியப்பட வேண்டும்.
சிந்திக்க முடியாத ஒன்றை சிந்திக்க வேண்டும், அணுக முடியாத ஒன்றை அணுக வேண்டும் என்று அவர் கேட்டார்கள், பூஜை செய்திருக்கிறார். ஆகவே வஞ்சிக்கப்பட்ட இந்த காமதேகத்தை வென்று வெற்றி கண்டவன் என்றும் சொல்லலாம். ஆசான் திருவையார் வெற்றி கண்டு விட்டோம். இந்த வாய்ப்பு எனக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததை வெற்றி கண்டோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வந்ததே எனது ஆசான் திருவருள் வெற்றி வென்றேன் என்று சொல்கின்ற வாய்ப்பை எனது ஆசான் தந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் இப்படி பூஜை செய்யலாம். எல்லாரும் போய் எல்லாத்திலிருந்து கொண்டே இதை செய்யலாம். மனைய மக்கள் சார்ந்திருக்கலாம், நல்ல நெறிக்குட்பட்டு பொருள் சேர்க்கலாம், நெறிக்குட்பட்டு செலவு செய்யலாம், எல்லாமே இதிலே இருந்துக்கலாம். ஆனால் இந்த துறை வருகின்ற மக்கள் இந்த பொருளை வஞ்சித்து சேர்க்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு நாளும் அந்த நீ என்ன வஞ்சிப்பது, நீ என்ன கட்டுப்பாடு, நீ என்னடா சினம் இல்லாதிருப்பது, நீ என்னடா காமம் இல்லாதிருப்பது, குற்றம் மாடே. நீ கேளு, என்னிடம் இருக்கின்ற என்னிடம் இருக்கின்ற குணம் எது நல்லது கிட்ட எனக்கு தெரியறதா? என்னோட குணம் எனக்கு நல்லது செய்தா நான் நல்லவனா கெட்டவனா என்று எனக்கு தெரியாதா? என்கிட்ட குணக்கேடை நீ குணத்தை விரும்பி கேட்டு சேர்ந்து போச்சா? நீ என்ன நல்லவனா கெட்டவனா? என்ன நீ என்ன குணம், அந்த குணம் வெங்காய குணம். நான் என்னிடம் இருக்கின்ற குணம் நல்ல குணமா கெட்டவனா தெரியலடா. தெரியல, எனக்கு குணத்தை வேணும்னு கேட்க வேண்டும். அதான் பூஜிக்கிற முறையே. நீ என்ன இப்படி அன்பா இருக்கிறது, மனைவிட்ட அன்பா இருக்கிறது, ஆசை இல்லாம இருக்குது, காமம் இல்லாம இருக்குது, குரோதம் இல்லாம இருக்குது, குறாம இல்லாம வெங்காயம். நீ முறையை பற்றி என்னிடம் இருக்கிற குற்றச்சானவனாரே வென்று அதை வென்று வெல்வதற்கு